ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா லுக் நம்பர் 6. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தீபாவளி மேக்கப் லுக், ஒரு இந்தியன் ஃபெஸ்டிவ் கிளாம் மேக்கப் லுக் மாதிரி இது வந்துட்டு. இந்த டுட்டோரியல் உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டுட்டோரியல் பண்ண கையோடு தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மேக்கப் வந்து பண்ண போகிறீங்க. ஈவன் எனி மேக்கப் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் மேக்கப் வந்து பண்ணுறீங்க, இல்லாட்டா ஒரு ப்ரைடல் மேக்கப் பண்ணுறீங்க, எனி மேக்கப் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மிஸ்டேக்லாம் தயவுசெய்து நீங்கள் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா மேக்கப் உங்களுக்கு ஃப்ளாலெஸ் அண்ட் லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்து இருக்காது. அப்ளை பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி உங்களுக்கு வந்துட்டு போயிடும். ஆக்சிடைஸ் ஆயிரும், உங்களுக்கு ஸ்வெட்டியாக க்ரீஸியாக போன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு போயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணுறது உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இது வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்துட்டு செய்யக்கூடிய அந்த இது என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, மேக் ஷூர் நீங்கள் மேக்கப் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஏசி இருக்கிற இடமோ ஒரு ஃபேன் இருக்கிற இடமோ நீங்கள் வந்து பார்த்துக்கிறங்க. நீங்கள் மேக்கப் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து வேர்வையாக இருக்கும். உங்களுக்கு வேர்வையாவோ ஈரமாவோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடாது. நல்லா உங்களுக்கு ஆட்ரையாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ஓகே, அப்போ தான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் லேயர் பண்ண நல்லாவே அது கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்னில் போய் சிட் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங் அண்ட் ஃப்ளாலஸாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு இதாகவும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் எவ்ரி டைம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு காற்றோட்டமான இடத்துல வந்து நீங்கள் உட்காந்து வந்து அப்ளை பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஸ்கின்னில் எந்த தண்ணியோ வேர்வை எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது. ஏர் ட்ரையாக க்ளீன் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது. செகண்ட் திங் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, சூஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்கரெக்ட் ஷேட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா இது நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. மேக் ஷூர் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் எப்படி ஷேடு வந்து செலக்ட் பண்ணுறது கூட ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவுக்கு அப்புறம் இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது என் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா முடிஞ்சால் நான் என் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மேக்கப் வந்து எனி மேக்கப் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபவுண்டேஷன் கன்சீலர் இதெல்லாம் வந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேடு வந்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. ரொம்ப வந்து வெள்ளையாக போகணும், ரொம்ப பிரைட்டாக காட்டணுங்கிறதுக்காக நம்ம ஷேடு வந்து தவறி மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து லாங் லாஸ்டிங் அண்ட் ஃப்ளாலஸாக இருக்காது. அட் த சேம் டைம் உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ நீங்கள் எவ்ரி டைம் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் கரெக்ட் ஷேடு யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கும் அந்த மேக்கப் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. அட் த சேம் டைம் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக சீம்லெஸ்ஸாக பிளெண்டபுளாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஆர்டிஃபிஷியலாக உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற பேஸ் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்ட் மேட்ச் ஷேடாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ஈவன் காம்பாக்ட் பவுடர் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ஒன் ஷேடு வந்து பிரைட்டராக போகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படி நீங்கள் போய்க்கலாம். நீங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேட் போகிறது ரொம்ப நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் நம்ம அது போக சம்டைம்ஸ் நம்ம காம்பாக்ட் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் கலர் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கன்சீலர் போட்டோ ஃபவுண்டேஷன் போட்டோ செட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்படி நீங்கள் காம்பாக்ட் அப்படி நீங்கள் அதிகமாக போகிறீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஷேட் லைட்டர் நீங்கள் வந்து போய்க்கலாம். அதுக்கு மேலே வந்து போயிடக்கூடாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியனில் நான் வந்து இந்த ஸ்கின் மேட்சிங் ஷேட் காம்பாக்ட் போட்டு தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதுதான் செகண்ட் திங். தேர்ட் திங் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, ஸ்கின்னை வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலர் கரெக்ஷன் வந்து பண்ணாமல் போகிறது. இது வந்து எஸ்பெஷலி யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம இந்தியன் ஸ்கின்னுக்கு எல்லாருக்கும் இந்த கிளியர் ஸ்கின் வந்துட்டு இருக்காது. முக்கால்வாசி பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்கிளியர் ஸ்கின் தான் நான் வந்து பார்த்துருக்கேன். லைக் வந்து டார்க் சர்க்கிள், பிக்மெண்டேஷன்ஸ், டார்க் பேச்சஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா டேரெக்டாக பேஸ் மேக்கப் ப்ராடக்ட் அப்ளை பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ரெப்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் வந்துட்டு ப்ரைம் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா கலர் கரெக்ஷன் பண்ணுங்கள். மேக் ஷூர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கலர் கரெக்ஷன் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட நான் வீடியோ போட்டிருப்பேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருப்பேன். சேனலை செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் நான் என் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இல்லை என் சேனல் நேம் போட்டு நீங்கள் சர்ச்சில் வந்துட்டு கலர் கரெக்டர் அடிங்க, அந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு விழுகும். ஸோ இப்போ நீங்கள் ஃபேராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் பீச் கரெக்டர் வந்து போய்க்கலாம். மீடியமாக இருக்கிறீங்கன்னா ஆரஞ்சு கரெக்டர் போய்க்கலாம். ரொம்ப டீப் ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா ரெட்டிஷ் ஆரஞ்சு கரெக்டர் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்து நீங்கள் பேஸ் மேக்கப் ப்ராடக்ட் வந்து லேயர் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிடைஸ் ஆகாது. ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங் அண்ட் ஃப்ளாலஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி டைம் நீங்கள் வந்து மேக்கப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னில் வந்து ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா அன்ஈவனாக இருக்குது, இம்பர்ஃபெக்ஷன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூ ஹேவ் டு யூஸ் கலர் கரெக்டர் ஆன் யுவர் ஸ்கின். ஸோ நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னோட கலர் அந்த அன்ஈவன் டெக்ஸ்சரை நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு தென் நீங்கள் பேஸ் மேக்கப் ப்ராடக்ட் போகும்போது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஸ்கின் ஷேட் கன்சீலர் போட்டு கூட ஃபவுண்டேஷன் தான் நீங்கள் வந்து போய்க்கலாம். அது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் டேரெக்டாக கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எஸ்பெஷலி பிரைட்ஸாக இருக்கிறீங்கன்னா கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் ஷேட் கன்சீலர் வச்சு கன்சீல் பண்ணிவிட்டு தென் ஃபவுண்டேஷன் போய்க்கிறங்க. அது வந்து ரொம்பவே நல்லது. நார்மலி உள்ளவங்க ஜஸ்ட் நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு தென் ஃபவுண்டேஷன் போட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணுறதை பொறுத்து கலர் கரெக்டரும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா பில்டப் பண்ணிக்கிறங்க. ஃபஸ்ட் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு இஃப் யூ வாண்ட் மோர் யூ கேன் பில்ட் அப். நிறைய ஃபஸ்ட்டு எடுக்கவுமே தோண்டி வந்து அப்ளை பண்ணாதீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகே,
ஃபோர்த் திங் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் செட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போடுறோம், காம்பேக்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். இப்போ வந்து ஒரு காலத்தில் ப்ரைமர்லாம் வந்து அப்படி ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ ப்ரைமர் வந்து நிறைய பேர் போடுறாங்க, போடாமல் இருக்கிறாங்க. பட் மேக் ஷூர் ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேர் ஃபேஸில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு டிபெண்ட் அப்பான் நீங்கள் என்ன நீடுக்கு தகுந்த மாதிரி போடுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, மேட் ஃபினிஷ், இல்லை டிவி ஃபினிஷ் வேணும், ஹைட்ரேட்டிங் ஃபினிஷ் வேணும். நிறைய ஸ்கின் டைப் தகுந்த மாதிரி ப்ரைமர் வந்து இருக்குது. ஸோ பிரைட்னிங் ப்ரைமர் கூட இருக்குது, கலர் கரெக்டிங் ப்ரைமர் கூட இருக்குது. ஸோ எந்த மாதிரி நீட்ஸ் வேணுமோ உங்களுக்கு நீங்கள் ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு பேர் ஃபேஸில் ஜஸ்ட் ஒரு கன்சீலிங் பவுடர் பண்ணிட்டு கூட நீங்கள் போகலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பிரைட்ஸாக இருக்கிறீங்க, நல்லா ஒரு லாங் லாஸ்டிங் மேக்கப், வாட்டர் ப்ரூஃப் மேக்கப், பார்ட்டி மேக்கப்லாம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் 3 விஷயம் வந்து யூஸ் பண்ணணும். ப்ரைமர், செட்டிங் பவுடர், செட்டிங் ஸ்ப்ரே, இது 3மே உங்களுக்கு வந்து இருக்கணும். பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் உங்கள் பேஸ் மேக்கப் வந்து மூவ் ஆக விடாமல், ஸ்மஜ் ஆக விடாமல், ட்ரான்ஸ்ஃபர் ஆக விடாமல் உங்களுக்கு நல்லா வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும். மேக்கப் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இன்னுமே ஸ்மூத் அண்ட் போர்லெஸ்ஸாக உங்களுக்கு வந்துட்டு காட்டும். ஸோ உங்ககிட்ட இது அஃபோர்டபுளே நிறைய பிராண்ட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அதிலே கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் எஸ்பெஷலி பிரைட்ஸாக இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் ட்ரக் ஸ்டோர், ஹை அண்ட் அந்த மாதிரி வந்து போய்க்கிறங்க. அஃபோர்டபுள் ட்ரக் ஸ்டோர் வந்து நம்ம நார்மலாக நம்ம செல்ஃப் மேக்கப் பண்ணுறதுக்கு, நம்ம பிரைடுக்கு நம்மளாக பண்ணுறதுக்கு, நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்கு நம்ம அஃபோர்டபுளே நிறைய ஹை அண்ட் டியூப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அது கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் எஸ்பெஷலி பிரைட்ஸாக இருக்கீங்கன்னா ட்ரக் ஸ்டோர், ஹை வந்து போய்க்கிறீங்க. மேக் ஷூர் இந்த ப்ரைம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் பவுடர் ப்ளஸ் மேக்கப் ஃபிக்சர், இது 3மே கண்டிப்பாக வந்துட்டு இருக்கணும். அந்த செட்டிங் உங்களுக்கு இருந்தால் தான் மேக்கப் வந்து ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு வந்துட்டு ஹோல்டாகி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4th இது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, ஸ்கின் கேரை வந்து நம்ம அப்ளை பண்ணாமல் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறது நம்ம வந்துட்டு கிடையாது. ஸோ ஸ்கின் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதோ அதை பொறுத்தா உங்கள் மேக்கப் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளாலெஸ்ஸாக லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்கின் கேர்லாம் பண்ண போய் தான் மேக்கப் வந்து எனக்கு ஸ்மூத்தாக க்ளைட் ஆகுது, அப்படி நல்லா அந்த கலர்ஸ்லாம் நல்லா செட் ஆகி எனக்கு நேச்சுரலாக எனக்கு வந்துட்டு காட்டுது. அட் த சேம் டைம் ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி எனக்கு வந்துட்டு இருக்குது. ஐ ஷேடோ, லிப்ஸ்டிக்ஸ் தவிர வந்துட்டு ஸ்கின் பேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ எவ்ரி டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு சிடிஎம் ரூட்டினாவது எடுங்க, இல்லாட்டா சிஎஸ்எம் ரூட்டின், கிளென்சர், சீரம், மாய்ஸ்சரைசர், அதான் நீங்கள் வந்து டே நைட் வந்து எடுங்க. ஸோ அது நீங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக, ஹெல்த்தியாக, க்ளோயிங்காக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நீங்கள் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா உங்களுக்கு ஸ்கின் வந்து கரெக்டான லெவலில் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அட் த சேம் டைம் ஸ்கின் வந்து நல்லா அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. லைக் இந்த திட்டாக வர்றது, அதாவது போர்ஸில் போய் வந்து குட்டி குட்டியாக வந்து இருக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வந்துட்டு வராது. ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறது, ரஃப் ஆகிறது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. அதே மாதிரி மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணிவிட்டு தென் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவுமே உங்களுக்கு மேக்கப் வந்து கம்ஃபர்டபுளாக, லாங் லாஸ்டிங்காக, உங்களுக்கு ஹைட்ரேட்டிங்காக உங்களுக்கு வந்து வச்சுருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. இது வந்துட்டு நீங்கள் மேக்கப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் யூ மஸ்ட் நோட்டீஸ் பிஃபோர் அப்ளைங் மேக்கப். ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எனி மேக்கப் பண்ணுறனாலும் சரி என்னோட டிப்ஸ் உங்களுக்கு வந்து சொல்லி தந்துட்டேன். நிறைய இருக்குது. ஜஸ்ட் இப்போ ஒரு ஃபியூ திங்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து சொல்லி தந்துருக்குறேன். ஸோ டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிறங்க, மிஸ்டேக் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறங்க. ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலை செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஃபெஸ்டிவ் கைண்ட் ஆஃப் மேக்கப் லுக். நான் சொல்லியிருப்பேன், அதில் டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக இந்த கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ மேக் ஷூர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிறங்க, இந்த மிஸ்டேக் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ கண்டிப்பாக இந்த திங்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நம்ம வச்சிருந்தால் மட்டும் பத்தாது, அதுக்கு நம்ம கரெக்டான ப்ராப்பர் டெக்னிக்ஸ், அப்ளிகேஷன் ரூல்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். மேக்கப் அப்ளை பண்ணுறதுக்கு ரூல்ஸ் கிடையாது, பட் இப்படி தான் அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி தான் அந்த லேயரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த ரூல்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் மேக்கப் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளாலெஸ் ரிசல்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கும். லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்னில் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட டிப்ஸ் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் ஹாப்பி festival and a happy winter. Love you all. Bye guys.